சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகக் குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் ஒரு சில மாதங்களில் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களது அரசியல் ரீதியான செயல்பாடுகளை நடத்தி வருகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது. அதே போல இங்க இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியும் பல்வேறு விஷயங்களை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் இந்த தேர்தலையொட்டி நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 234 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையத்திற்கு பொது சின்னமாக டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெறக்கூடிய நிலையில் இது ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நீதி மையத்தை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் திமுக இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டார்ச் லைட் சின்னத்தில் மக்கள் நீதி மையம் எங்கெல்லாம் போட்டியிடுகிறதோ அங்கு போட்டியிட வைக்க வேண்டும் என்பது மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கமல்ஹாசனின் எண்ணமாக இருப்பதாகவும் இது தொடர்பாக நிர்வாக குழு செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நிலையில் அந்த நிர்வாகிகளிடம் இது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகளை முக்கியமாக கேட்டு பெறுவது உள்ளிட்ட ஆலோசனைகளையும் இந்த கூட்டத்தில் எடுக்க இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்கள் நீதி மையத்திற்கு வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 12 தொகுதிகளின் பட்டியலை திமுகவிடம் வழங்குவதற்கு குறித்து இந்த கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம் திட்டத்தை வகுப்பது குறித்தும் கூட இங்கு ஆலோசிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 2026 தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளும் தங்களது மக்கள் பயணத்தை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் ஒரு பிரபலமான முகமாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு எந்தெந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறார், அவர் கட்சி சார்ந்த ஆட்கள் யார் எங்கெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்று அடுத்து வரக்கூடிய நாட்களில் திமுக தலைமை தரப்பில் முடிவு எடுக்கப்படும். இந்த சூழலில் அதனை எப்படி கேட்டு பெறுவது, எங்கெல்லாம் மக்கள் நீதி மய்ய கட்சி நிர்வாகிகள் அதிகம் வாக்கு வங்கி இருக்கிறது உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்த நிர்வாக மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பேசி முடிவெடுக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பொறுத்தவரை மக்கள் நீதி மய்யம் கட்சி, ஐஜேகே கட்சி, சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்டவை இணைந்து தேர்தலை சந்தித்திருந்தன. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தனி கூட்டணியில் இந்த 3 கட்சிகளும் இணைந்து அதனை கொண்டிருந்த நிலையில் இந்த தேர்தலை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினரை கூட கொடுத்திருக்கிறார்கள். அதில் மக்களவை உறுப்பினராக தற்பொழுது கமல்ஹாசன் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் எத்தனை இடங்கள் சட்டமன்ற தொகுதியில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற கேள்வி இருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தரப்பில் 12 தொகுதிகள் வரை அவர்களது தரப்பிலிருந்து பட்டியல் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதில் எந்த தொகுதிகள் கிடைக்கப்பெறும் என்று விஷயங்களும் பேசப்பட இருக்கிறது. இதில் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை அடுத்த கட்டமாக இந்த தேர்தலை நோக்கி முன்னெடுக்கலாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முக்கியமாக சின்னத்தை பொறுத்தவரை டார்ச் லைட் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டியது இவர்கள் விருப்பமாக இருந்தாலும் கூட திமுக தலைமைக்கு கீழ் கூட்டணியில் இருப்பதன் காரணமாக உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவதா என்பது குறித்து நிர்வாகிகளிடம் கருத்து கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.